ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கில்ட் வார் டோர்னமெண்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்னடா கில்ட் வார் டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்லி கில்ட் வார் நடக்குமா. அந்த கில்ட் வாரில் பெர்ஃபார்ம் பண்ண டாப் 10 பிளேயர்ஸை மட்டும் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வச்சு கூட்டு போவேன். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 70 rupees, செகண்ட் ப்ரைஸ் 30 rupees. இந்த 10 பேருக்குள்ள ஃபைட் மாதிரி வச்சு யார் நல்லா விளாட்றான்னு பார்ப்பேன். அதுதான் கில்ட் வார் டோர்னமெண்ட்டு. உங்களுக்கு நம்ம கில்டில் சேரணும்னு ஒரு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கில்ட் ஐடி இருக்கு, அதை கொடுத்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க கில்டுக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் உங்கள் நேமை சொல்லிடுங்க, நான் அதுக்கப்புறம் பார்த்து ஆட் பண்ணி விட்டுறேன். நம்ம கில்டு சர்வக்கு பேரையும் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் தேவையில்ல, லெவல் வேண்டாம், ஸ்கில்லும் வேண்டாம், நம்ம கில்டு ஓரில் இருந்தால் மட்டும் போதும். வீக்லி 3 times நடக்கும் கில்டு ஓரி, அதில் ஒரு நாளாவது கில்டு ஓரில் இருந்தால் போதும். எனக்கு அது போதும் ப்ரோ. நான் லெவல் கம்மி ப்ரோ, ஆனால் கில்டு ஓரில் ஆடுவோம் ப்ரோ அப்படின்னா மட்டும் நம்ம கில்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டேன். ராக்கு ப்ரோ கிளாக் டவரில் நாங்கள் வச்சு டாம் திரி ப்ரோ கிளாக் டவரில் தான் நாங்கள் இந்த 2 பேருமே சண்டைன்னு ஆகிறேன். பார்ப்போம் போய் இவர் இங்கே பின்னாடி இறங்குறாரு, அவர் முன்னாடி இறங்குறாரு. 2 பேருக்கு அதான் வித்தியாசம். எப்பயும் மோதும் வாங்க கண்டிப்பாக. டாம் ப்ரோ இறங்க கணத்திட்டாரு, ட்ரோவா அடிச்சு அடி போயிட்டாரு. அவரு M1 ஃபுல்லும் பீனண்ட் எடுத்துருக்காரு. யார் அடி அவங்க கூட வந்துடல. நம்ம உடனே அடிச்சிட்டாரு, கண்ணு மூடி கணத்திற்கு அடிச்சிட்டாரு. அதனால டாம் திரி கால் இல்லை, ஏன்னா ஹார்ட் இருக்கு. ஹார்ட் வச்சு திரும்பி வந்துடலாம், அதனால கவலை இல்லை. எல்லாரும் ஒரு செத்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹார்ட் ஒன்று இருக்கும். நான் சொல்ல மிச்சல அது இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அதனால கவலை இல்லை. டாம் திரி டக்குன்னு உயிர் பிடிச்சி வந்துட்டாரு. மறுபடியும் வந்துட்டு போகிறா. கிளாக் டவரில் இறங்கி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் கிளாக் டவரில் இறங்கவே இல்லை. சைடில் ஒரு வீடு இருக்கும், அங்கே விட்டாரு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பார்க்கலாம். ஆகி கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்கான். நம்ம டாம் திரி இங்கே சைடில் இறங்கியிருக்காரு. தர்ஷன் ப்ரோ வந்து ஷிப்பேர் எடுத்துட்டாரு. சரண் ப்ரோக்கு தான் ஷிப்பேர் வந்துட்டு இருக்காரு. என்ன தெரிஞ்சுட்டு இருக்கும் மண்டோட ஆகிறேன். AKH அருண் ப்ரோ இங்கே கவாஸ்கி ரசியாவா என்ன எல்லாம் அங்கே இருக்காரு. நம்ம ஐஸு தண்ணியில் ஒன்று ஐஸு நடந்துட்டு இருக்காரு. ஓபிதமேன் ராக்கு ப்ரோ இன்னொரு கிளாக் டவரில் இருக்காரு, திட்டு இருக்காரு. டாம் திரி அடிச்சு வைப்போம். இவன் மில்லில் இருக்காரு. ஓபிதமேன் 2 ஆனால் ஆஃப்லைன் நினைக்கிறேன். வந்துருவார் எப்படியா. சித்தப்பா வந்து போச்சுனாக்கில் நல்லா உட்காந்து முட்டை போட்டுட்டு இருக்கான். ஆதாசும் கிளாக் டவரில் இருக்காரு. அப்புறம் ஆஃபும் கிளாக் டவரில் இருக்காங்க. என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ள ஷிப்யார்ல சரண் ப்ரோக்கும் தர்ஷன் ப்ரோக்கும் சண்டை வந்து யார் ஜெயிப்பான்னு தெரியல. இது சரண் ப்ரோ ஆப்போசிட்ல தர்ஷன் ப்ரோக்கு வந்திருக்காரு. 2 பேருக்கு அறிவு நடந்துட்டு இருக்கு. நம்ம பிசன் வச்சு அழுத்து வரா என்னன்னு தெரியல. அங்கே MP பார்ட்டி பிசன் வச்சு ஹெட்செட் கூட முடிச்சு விட்டாரு கைஸ். சரண் ப்ரோ நல்லா தான் ஆடுவார், ஆனால் அடிக்கடிக்கு இருக்க பிடிக்கும். இந்த வாட்டி எப்படியோ அடிச்சு முடிச்சிட்டாரு. பாப்போம் இவர் போய் அடிப்பாரா இல்லையா என்னன்னு. இங்கே ஆகாஷ் ப்ரோ காத்தவர் என்ன சுத்திட்டு இருக்காரு. ஐயோ ராக்கு ப்ரோ அடிச்சு போட்டாரியா, நம்ம இதை பார்க்கல இன்னும். அங்கே பாருங்க அடிச்சு போட்டாரு. இதை நம்ம டாம் திரி ப்ரோ இங்கே காரை எடுத்து சுத்திட்டு இருக்காரு. ஆகாஷ் ப்ரோ கிள்ள பார்க்காம விட்டேன். சே போச்சு. ஷிப்யார்டு இங்கே ஷிப்யார்டு சரண் ப்ரோ அடிச்சு பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம கவாசி வசிக்காத இருக்காரு. என்ன பண்ணுறது எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க. நம்ம நீங்கள் ஓபிதமன் சோனு பிள்ளை சார் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஓபிதமன் சோனு பிள்ளை இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் சாப்பிடா, நான் இப்போ ரைஸ்லேருந்து பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓபிதமன் 2 ஷிப்யார்டில் இருக்காரு. இவர் இங்கே தனியாக சுற்றிட்டு இருக்காரு. எல்லாரும் தனித்தனியாக சுற்றிட்டு இருக்காங்க. யாரும் சண்டை போட அந்த மாதிரி தெரியல. அங்கே ஆகஸ்ட் ஏதோ கில் அடிச்சிட்டாருன்னு கடிச்சு திரும்பியும் பார்க்காம விட்டுருன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு பவையா 2 தடவை பார்க்காம கொனியா முட்டாளாக கில் அடிச்சிருப்பாரு. இந்த பார்க்காம முட்டேன். இந்த டெத் பாக்ஸ் யார் அடிச்சாருன்னு தெரியல. சித்தப்பா வீட்டு அடிச்சிருக்காரு. ஐயோ சித்தப்பா போயிட்டியா, சித்தப்பா சித்துட்டாங்க. சித்தப்பா இல்லாட்டி சரண் ப்ரோ இந்த 2 பேரும் யாரும் அடிப்பாங்க நினைச்சு சித்தப்பா போயிட்டாரு. சரண் ப்ரோ இருக்காரு அடிப்பார் அந்த ஆகி. இது டாம் திரி லாரியில் இழந்துட்டு இருக்கான். நம்ம சரண் ப்ரோ என்ன சம்பவம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இங்கே பாருங்க எப்படி உட்காந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன். இப்படிலாம் இருந்தால் எங்கே லாடா போங்க. இங்கே மீதியெல்லாம் ஓபிதனம் வழக்கம் போல சோனலாக இருக்காரு. அவருக்கு வெளியே வர்ற மாதிரி தெரியல. நான் வருவனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இது ஓபிதமன் காரில் அணைஞ்சிட்டு இருக்காரு. இது ஆகாசி நம்ம 2 கிலோ அடிச்சுட்டு அணைஞ்சிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் 1 கிலோ கூட அவர் பார்க்கல. ஓபிதமன் வந்து டாம் திரி சேஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போதான் ஏதாவது சம்பவம் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏதாவது அடிச்சு பிடிச்சி கொண்டு விடுவார் நினைக்கேன். பார்த்தா இங்கே பாருங்க சைடில் நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போடுறேன். நான் வெளில கொடுக்க மாட்டேன், நீ வெளில கொடுக்க வர மாட்டேன். இப்படி இருந்தால் என்ன காசு பண்ணுறது. அடிக்கவே மாட்டுறாங்க. நல்ல சர்வை பண்ணி லாஸ்ட் ஒன்ல பார்த்துக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஆகி ப்ரோ காரில் மாட்டிட்டாரு. போட்டு அவனா வெறுத்துட்டு இருக்கான் போட்டு அடி அடினே. நம்மளால் பயந்துட்டாரு. இங்கே டக்குன்னு ரோல் விட்டு கிளேட்டரை விட்டு நம்மளால் பறக்க பார்க்குறான். பறந்துட்டான். அடி வாங்குறாரு. ஆனால் பறந்துட்டாரு. நேக்க மூளை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டாரு கைஸ். இதுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணிமா பண்ண ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே ஜெயிச்சிடறான்னுட்டா இவரும் நிரூபிச்சிருக்காரு. இது AKH அருணே இவரு தான் அடிச்சிருக்காரு. தப்பிச்சுட்டான். முடிச்சிட்டு இருக்காரு. எங்கடா போன சண்டாலா அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இங்கே ஒரு பெட்டி கிடக்கு கேஸ். இது யார் பெட்டினே தெரில. செத்து போனான்னு தெரியல. நான் பார்க்காம விட்டோமா இல்லாட்டி பழைய பெட்டியான்னு தெரியல. நம்மளால் ஆகி ப்ரோ அங்கே பறந்து வந்து இங்கே அடிச்சிட்டு இருக்காரு. டாம் திரி புஷ்மாவில் ஏதோ போயிட்டுருக்காரு. அவரை கூட்ட அடிச்சிட்டு இருக்காரு. டாம் திரின்னு ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அவர் பாட்டுக்கு எனக்கு என்னப்பா நான் வந்தோமா சும்மா போனோமா விளாண்டோமா வண்டி ஓட்டினோமான்னு இருக்காரு. வண்டி மட்டும் ஓட்டிகிட்டே இருக்கிறத ஒரு கில் அடிக்க மாட்டாரு. இங்கே பாருங்க 2 பேரும் ஐஸ் கட்டியில் உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க.
ரெண்டும் வேற யாரும் இல்லை. ஓபித்தனன் 1 ஓபித்தனன் 2. இங்கே சரண் ப்ரோ யாரே ஸ்கோப் போட்டு அடிச்சிருக்காரு. யார் ஆகி வந்து பழத்தில் போயிட்டு இருக்கேன். அவனை போட்டு அடிச்சிருக்காரு. சும்மா உடம்புட்டே சரண் ப்ரோ பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சரண் ப்ரோ வர்றது ஏகே சரண் பார்த்துட்டாரு. ஏகே சரண் அந்த பாரபணியில் தான் வந்திருக்காரு. சரண் பார்த்தாலும் தெரியல. ஆனால் ஏகே சரண் சரணை பார்த்துட்டாரு. இருடா உன்னை சும்மா உடம்புட்டு சொல்லி பார்த்துட்டாரு. ஆனால் இவரு அது தெரியாமல் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஓபிட்டமே என்ன 2 பேரும் என்ன கார்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஏகேரும் பார்த்துட்டாரு. சரண் ப்ரோ வந்தா எம்பிகே பார்த்தீங்களா அவர் பார்த்துட்டாரு. ஃபர்ஸ்டே ஆகி ப்ரோ ஓபிட்டனும் மோதிட்டாங்க 2 பேரும். சண்டை போடும் வாங்கின்னு பார்த்தா சாரி ப்ரோன்னு சண்டை சமாதானம் முடிஞ்சு போச்சு. நான் அதான் பெரிய ஃபைட் நேரம் பண்ணாச்சேன். இங்கே 2 பேரும் பாருங்க ஐஸ்ன்று இந்த ஐஸை உடச்சு விட்டா தான் வயசு இவரும் தண்ணியிலே முடிச்சு சாவுங்கன்னு சண்டை ஓடுதுன்னா 2 பேரும் ஐஸை வலிக்கி மாற்றி 2 ஓபித்தனும் 1 ஓபித்தனும் 2 தான். 2 பேரும் ஃபைட்டு கோட்டை மாதிரி தெரியல. இங்கே இவரு கேங்கோ ஏதோ யார் கூட வந்துட்டு நம்மள ஆகி சார்ன்னு போயிட்டு இருக்காரு. ஆகி இப்போ 1 கிலோ கூட அடிக்கிற அவர் பாட்டுக்கு அரைச்சிட்டே இருக்கான். ஆகியை பார்த்துட்டான் ஏகே சரண் இங்கேருந்து எல்லாத்தையும் நோட்டை விட்டே இருக்கான். எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னு வந்தார். ஒரே இடிக்க ஓபித்தவன் பறந்து போய் விடுறாரு. ஓபித்தவன் 2 ஆகி போய் இடிச்சு போட்டு போயிட்டான். லைட்டா உடச்சி போட்டு போயிட்டான். இவரு பயந்து மாட்டிக்கிட்டு கண்ணி விழுந்து வச்சுட்டு பறந்து போயிட்டாரு. இவரு எதிர்பார்க்கவே இல்லை நினைக்கிறேன். எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அடிச்சுன்னு கொஞ்சம் திரு முடிச்சிட்டு இருக்காரு. ஆகி கூட உட்காருங்க அடிச்சு போட்டு என்ன அழகா உல்லாசமாக போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன பையன் 1 கிலோ கூட அடிக்கல. சரண் ப்ரோ இங்கே சர்வே இவரு போய் அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அருண் ப்ரோ யாரே அடித்த மாதிரி தெரியல. நோட்டை மட்டும் விட்டே இருக்காரு. எல்லாத்தையும் எப்போ அடிக்க போறான்னு தெரியல. ஆகி போயிட்டு இருக்கான். ஓபிதன் 2 ஆகி பார்த்து சுட்டுட்டே இருக்காரு. இங்கே ஓபிதன் யார் அடிக்கிறா? ஏகே அருண் போடு. எதிர்பார்க்கவே இல்லையா அடிப்பான்ட்டு. நானே சாக்கி சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு டவுன் போட்டாரு. அவசரப்பட்டாரு ஓபிதன் நினைக்கிறேன். கொஞ்சம் சர்வே பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் சர்வே பண்ணாலும் கொஞ்ச நேரம் சர்வே பண்ணிடலாம். சரண் ப்ரோ இப்பயாவது அடியா சரண் ப்ரோவை போட்டாங்க. இதை ஆகி நினைக்கிறேன் போட்டு பொறிவுன்னு பிடிக்கிறான். ஆகி அடிச்சு போட்டாங்க. இவ்வளோதான் சர்வே பண்ணிட்டு காரை சுற்றிட்டு கோமானுமே அஞ்சிட்டு இருந்தான். கடைசியில் வந்து சரண் ப்ரோவே அடிச்சு போட்டான். ஆகி அருண் ப்ரோ ஏழு செப்பிட்டு மாட்டேங்க. இங்கே ஓபிதம்னு அடிச்சு போட்டாலும் இங்கே வந்துட்டாரு. ஓபிதம் கண்ணி விடி வெடிச்சிட்டு டப்புன்னு இவரும் பார்த்துருக்க மாட்டாரு. டப்புன்னு மிச்சிட்டாரு கண்ணி விடிய இங்கே மாதிரி போட்டுட்டு இருக்காரு. சரி லூட் அடி பண்ணிட்டு அங்கே போய் லூட் அடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 3 பேர் தாங்க. சாகி காலில் ஆடிட்டு இருக்க ஓபிதம் ஏகே சரண் இந்த 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேரில் தான் யாரும் அடிக்க போகிறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 70 rupees, செகண்ட் ப்ரைஸ் 30 rupees. யாரும் அடிச்சு ட்வீட்டுக்கு போகிறான்னு தெரியல. பார்த்துட்டே இருக்கிறேன். ஓபிதம் இறங்க மாட்டேங்கிறான். கார் எனக்கு தான் அப்படின்னு சுற்றிட்டே இருக்கான். ஏகே சரண் காரை சுட மாட்டேங்கிறாரு. அது எதுக்குன்னு தெரியல. பாம்போலான ஐடியாவில் இருக்காரு நினைக்கிறேன். பாம்புல எப்பா நானே இப்போ எழுந்துட்டு இருக்கேன். க்ளோரை போட்டு அடைச்சி சேஃப் உட்காந்துட்டு ஆகிவா பார்த்துட்டே இருக்காரு. போகலாம் ஐகே சரண் அடிக்கிறது ஐவோ தான் கரெக்டான ஆளு. அழகா போய் அடிச்சுட்டு வரலாம். ஆகியும் போய் அடிக்கிற மாதிரி தெரியல. ஓபிதம் கார் விட்டு ஆடுற மாதிரி தெரியல. இவன் மாட்டி விட்டு ஆடுற மாதிரி தெரியல. எப்பதான் அடிக்க போறாங்கன்னு ஒன்றும் புரியல. என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் விட்டுன்னு கோவம் வந்துட்டு காரகெல்லாம் உடச்சு போட்டான். அவரும் பொறுமையாக இருந்துட்டே இருந்தாரு. ஒரு பக்கத்தில் கோவம் வந்துட்டு தேடுறேன். என்னடா காரில் எப்படி இருந்துட்டு காரை போட்டு கொளுத்துட்டாரு. நம்மளால் மெடிக்கி போட்டுட்டு இருக்கோம். ஓபிதம் கோவம் வந்துட்டு நீ என்னடா என்ன வச்சுட்றா இருடா உனக்கு பாம்பு போடுறா அப்படின்ட்டு பாம்பு குக் பண்ணி எரிஞ்சிட்டு இருக்காரு. அங்கேயும் பாம்பு போடுறது இங்கேயும் பாம்பு போடுறது. ஆளாருக்கு பாம்பு போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இவருக்கு 40 டேமேஜ் ஆயிட்டு. ஆனாலும் ஃபுல் ஹெல்த்தில் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஜோனில் ஃபைட் வரும்னு நினைக்கிறீங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆகி கூட இங்கே வண்டி முன்னாடியே உட்காந்துட்டே இருக்கான். நம்மளால் ஏகேச்சு பாம்பு திக்கிறாரு. அவன் ஓடுறாரு. ஐயோ துண்டான தண்ணிக்கானே நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓபிதம் ஏதோ பண்ணாருன்னு தெரிஞ்சு இவங்க எத்தனை பாம்பு டேய் சோனமுத்தா எவ்வளோ பாம்புலாம் வச்சிருக்கு. எங்கே இருந்த நிறைய பாம்பு வச்சிருக்காரு. போகிற இவரு கேட்டிருக்காரு. இப்படி பாம்பு திக்கிச்சுன்னா ஓபிதம் பாவம் அவன் தான் ஓடுவாரு. அவங்க ஓபிதம் நாங்கள் மூட்டு விட்டுட்டே இருக்கேன். நல்லா சர்வே பண்ணுறாங்க. ஓபிதம் கடைசி 2 அடிச்சு சாப்பிட்டு நம்ம பார்த்துக்கலான்ட்டு நம்ம ஓபிதம் சைடில் கண்ணி விட்டு வச்சிருக்காரு. டபுள்யூ ட்ரே நீங்கள் எப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் அடி பண்ணுறேன். இது 3 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் அடி பண்ண கமெண்ட் பண்ணுங்க. ஆகி கூட கொங்கேன்னு சார் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பா அம்மாலாம் ஏறிட்டுருக்காரு. நம்மளும் பாம்புத்திக்கு போட்டுருக்காரு கைஸ். ஓபிதம் கண்டிப்பாக பாவம் கைஸ். ஏகேச்சாரும் இன்னும் ஆகி பார்க்கவே இல்லை. இன்னும் 1 செகண்ட் கூட ஆகி எங்கே இருக்கான்னு பார்க்கவே இல்லை. அவர் ஓபிதமே பார்த்துட்டு இருக்காரு. ஆகி க்ளோவெல்லாம் போட்டு குரங்கத்தில் காட்டிட்டு இருக்கான். ஏறவும் பார்க்குறான். நான் ஏற முடியல. ஏறுனா ஏகேச்சாருன்னு காலி கைஸ். இப்போதான் பார்க்குறான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்சாருன்னு பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பிறகு பாம்பு அடுத்த பாம்பு என்னையா பாம்பு எத்தனையா வாங்கிட்டு வந்த ஒரு மயிரம் புரிய முடியி. சரி இவ்வளோ பாம்பு போட்ட மனுஷன் என்னையா பண்ணுவான். ஓபிதமே பாவம் கைஸ். அவனுக்காக ஒரு லைட் போட்டணும் கைஸ். இவ்வளோ கஷ்டத்தையும் நம்மளால் ஓடிட்டு இருக்கான். நம்மளால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். பாம்பு கடை வச்சிருக்கானா சிவகாசிலேருந்து டேரக்டாக வரானா ஒரு மயிரம் புரியல. நம்மளும் ஓகி ஆக்கி நம்மள இறங்கிட்டான். அந்த பொண்ணு ஓபிதனா நீ சரிவிட்டு வராது ஏறிடலான்னு பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான் பழியிலேருந்து அடிச்சிட்டான். ஆகி இந்த சைட் இருக்காங்க. ஆகி இந்த சைட் இருக்கான். நம்ம ஓபிதம் அங்கே இருக்கோம். இவன் ஏகேச்சு மேலே இருப்பான். எல்லாரும் இப்படி சொரவிட்டு இருக்காங்க. ஆகி பொங்கி எழுந்துட்டான். அடிச்சிடலாம் இது போல சரி பண்ணக்கூடாதுன்னு எழுந்துட்டான். ஆகி MP40 ஓபிதம் டபுள்யூ ட்ரே நம்ம ஏகேச்சரும் மேலே நிற்காரு. ஓபிதம் சோனில் செத்து வராங்க. இப்படி ரொம்ப சோன் வந்துட்டு இவ்வளோ ஓட்டாரு. க்ளோல் போட்டு போட்டாரு. கரெக்டாக போட்டாரு. சருகுன்னு இருக்காரு. அடிப்பாரு தெரியல.
சோனு ரொம்ப சுருங்கிட்டே வருது. 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அங்கே ஆகியும் அபிதமான யார் செத்தா அந்த யாரும் செத்துட்டாங்க. ஆகி வீரோட ரூபாய் ஏகேச்சரும் சென்ட்ரலுக்கு ஏகேச்சரும் ட்ராகோனச்சு அடிச்சிட்டாரு கடைசியில். பாம்பு கும்பல எரிஞ்சு குடம்புத்த காட்டுனாலும் ஏகேச்சரும் ப்ரூ போய் அடிச்சிட்டாரு. 2வது ஆகி 3வது ஓபிதமனன். நான் என்ன நினச்சேன்னா டாம் தெரிவியோடு சரவண் ப்ரூ அடிப்பாருன்னு நினச்சேன். ஆனால் எதிர்பாருங்கள் அப்படின்னு கமல் சார் சொல்கிற மாதிரியே நடந்துச்சு. எதிர்பாராதான் நடந்திருக்கு. ஓகே கேஸ், உங்களுக்கும் நமக்கு இல்லை சார் ஒரு பஞ்சுனா டிஸ்கிரிப்ஷனில் ஐடி இருக்கும், இல்லாட்டி சேனல் அபோட் ஐடியா இருக்கும். அதை கொடுத்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டே கமெண்ட் செக்ஷன் வந்து உங்கள் பேரமோட டைப்பில் எங்கே ப்ரோ ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுங்க. நான் வந்து அப்சர்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வழக்கம் போல் யாரும் லைக் போடணும்னு நினைக்கிறேன். அந்த லைக் போட சும்மா தட்டி விட்ருங்க. நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். டாட்டா பை பை.